நித்த நித்தம் நெல்லுச்சோறு நெய்மானக்கும் கத்தரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. சின்ன பொண்ணு, என்னடி குரங்காட்ட மேலே ஏறி உட்காந்துருக்க? யோ, குரங்கு தான் மேலே ஏறி இருக்க உரிமை இருக்கையா? நானும் ஏறி இருப்பேன், உனக்கு என்ன? பரவாயில்ல, நீயும் அந்த இனம் தானே, அப்படித்தான் இருப்ப. யோ, உனக்கு டெய்லி ஆக்கி போடுறேன்ல, ஏன் சொல்ல மாட்டேன்? ஆமா, நான் உள்ள வரும்போது மீன் குழம்புன்னு பாட்டு பாடிட்டு இருந்தியடி. இன்னைக்கு என்ன நம்ம வீட்டுல மீன் குழம்பா? ஸ்மெல்லே வரல. வராதியா? வராது, ஸ்மெல்லே வராது. ஒருவேளை ஸ்மெல் வராத அளவுக்கு டேலண்டா மீன் குழம்பு வச்சிருப்பாளோ? எப்படி மீன் குழம்பு ஸ்மெல் இல்லாம மீன் குழம்பு வச்ச? நான் எப்ப மீன் குழம்பு வச்சேன்? பாட்டு பாடுறதுக்கெல்லாம ஸ்மெல் வரும், அதான் வராதுன்னு. ஆமா, மீன் குழம்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்பு அதையாவது சொல்லுடி. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். டெய்லி இப்படி நைட்ல காலையிலக்கும் சேர்த்து பொங்கி போட்டு காலையில வெறும் பழைய சோறா போட்டு கொல்லுறி அடி போடி. எனக்கெல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் வேணாம். யோ, நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற. ஏண்டி, என்ன உடம்பு சரியில்லையா? காய்ச்சல்லாம் இல்லையே, உடம்புலாம் நல்லா ஜில்லுன்னு ஏசில வச்ச மாதிரிதான் இருக்கு. ஓ, நீ பெரிய டாக்டர் வந்துட்ட காய்ச்சல் இருக்கான்னு பாக்குறதுக்கு. பின்ன என்னடி பிரச்சனை? எனக்கு பாயாசம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கியா? அப்பவும் பாயாசம் பண்ணு, நாம ரெண்டும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா அது செய்யறதுக்கு நிறைய பொருள் வேணுமே, என்ன பண்றது? நான் வேணா கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவா. கடையெல்லாம் போய் வாங்கினா காசெல்லாம் வேஸ்ட் ஆயிருயா. அதுவும் இல்லாம எனக்கு பாயாசமே பண்ண வராது. சுத்தம், கடையில போய் பொருளும் வாங்க கூடாதான். சரி, அப்படியாவது அரைகுறையா பண்ணுவேன்னு பார்த்தா பாயாசம் சுத்தமா பண்ணவே வராதான். போடி போடி போக்கத்தவளை. அதான்யா, பாயாசம் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லவா? நம்ம ஊர்ல ஒரு மலை இருக்குல்ல, மலை. ஆமா, பெரிய மலை. பெசாட்டு அது மேல ஏறி நின்னு குதிச்சிரு. என்னையா பொசுக்குன்னு என்ன பார்த்து மலையில இருந்து குதிச்சு சாக சொல்ற? பின்ன என்னடி, டெய்லி ஒழுங்கா சமைக்க மாட்டேங்க, ஆனா அது வேணும் இது வேணும்னு மட்டும் ஆசைப்பட்டு என்ன வேற தூண்டி விட்டுற. எனக்கு இப்ப பாயசம் சாப்பிடணும் போல இருக்கு. நானா உன்னை கொல்லுங்குள்ளார நீயா மலையில ஏறி குதிச்சு செத்துரு. ஒரு கொலைகேஸ்ல இருந்து நானாவது தப்பிக்கிறேன். இன்னைக்கே எங்க அம்மா சொன்னாங்க, டே உன்னோட நெட்டையா இருக்க பொண்ணை கெட்டாதடா, ஒரு கவைக்காக மாட்டா, உன்னை மதிக்க மாட்டான்னு சொன்னாங்க. நான் கேட்டேனா, இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி கஞ்சில்லாம கிடக்குறேனே. ஆமா ஆமா, இவரை கட்டிக்கிறதுக்கு நயன்தாராவும் திரிஷாவும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் தான் என்ன வந்து கட்டிக்கிட்டாரு. போயா போயா போக்கத்தவனே. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா, நீயும் தாவடிக்கும் பொண்ணை கட்டுன டவுசர் அவருண்டா. காசும் செலவு பண்ணக்கூடாது, கையால வேலை செஞ்சு பாயாசமும் வைக்க கூடாது. ஆனா இன்னைக்கு பாயாசம் சாப்பிட்டே ஆகணும். சரி, பக்கத்து வீட்டுக்கு போய் நம்ம வேலையை நடத்திட வேண்டியதான். சிங்கம் ஒன்று போறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் பிறந்துருச்சு. பக்கத்து வீட்டில் லாட்டைய போடலாம், பாயாசத்துக்கு வேண்டியதெல்லாம். சமையல்காரி வாடிமா சின்ன பொண்ணு, காலங்காத்தால என்ன வீட்டு பக்கம்? அதுவா, வேற ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். அவசரமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன்டி, என்னன்னு சீக்கிரம் சொல்ல. அது வந்து பாரு, இன்னைக்கு பாயாசம் போடணும்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வீட்டுல வாங்கி வச்சுட்டேன். ஆனா முக்கியமான பொருள், அந்த பாயாசத்துக்கு ஊத்துற பாலை மறந்துட்டேன் டி. காலங்காத்தால வந்துட்டேன் கடன் கேட்கறதுக்கு. அதுக்கு இப்ப நான் என்னடி பண்ணணும்? அடுப்புல வேற கூட்டு வச்சிருக்கேன், கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் டி. சீக்கிரம் சொல்லு. நீ வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன்கிட்ட ஒரே ஒரு லிட்டர் பால் இருந்தா குடிடி. என்னடி சொல்ற? பாயாசம் போடுறதுக்கு 1 லிட்டர் பாலா? இல்ல, நான் 1 லிட்டர் பால் வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? அதான் உன்கிட்ட 1 லிட்டர் பால் இருந்தா வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். பாயாசம் போட்டா உனக்கு கொஞ்சம் பாயாசம் கொண்டு வரேன்டி. நானே அப்பப்ப இஞ்சி டீ போட்டு குடிக்கலான்னு பால் வாங்கி வச்சா ஓசியில 1 லிட்டர் பால் கேக்குறா. 1 டம்ளர் பால் கொடுத்து இவளை பத்தணும். என்ன இவ ரொம்ப யோசிக்கிறா? இருடி, இதோ வர்றேன். பிரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பல, தூக்கிட்டு வா. இந்த பாரடி சின்ன பொண்ணு, இதோ இவ்வளவுதாண்டி இருக்கு. இது ஒரு 200 ml தான் இருக்கும் போல. இதை வச்சு எப்படி நான் பாயாசம் போட்டு உனக்கு கொண்டு வர்றது? இது ஒரு ஆளுக்கே பத்தாத. எம்மா தாயே, நீ பாலை வாங்கிட்டு கிளம்புனாலே போதும். பாயாசம் வேண்டாம், உன் கீயாசமும் வேண்டாம். நீ எல்லாம் கத்திரிக்காவில பாயாசம் போட்டவ தானே? ஓஹோ, என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சா? அதான் கத்திரிக்காய் பாயசம் சரியில்லையேன்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு பாவக்காய் பாயசம் ட்ரை பண்ணேன். அது இன்னும் வீட்டில் அப்படியே தான் இருக்கு, வேணா கொண்டு வந்து தட்டா சாப்பிட்டு பாக்கியா? என்னடி பாவக்காய் பாயசமா? தயவு செய்து போயிடுடி. நீ பால் பாயசம் போட்டா கூட எனக்கு வேண்டாம். முதல்ல இடத்த காலி பண்ணுவா, எனக்கு 1008 வேலை இருக்கு. வந்துட்டா காலங்காத்தால அதை கூட இதை கூட உயிரை வாங்குறதுக்கு. 1 டம்ளர் பால் தானே தரவா போறா? அதான் 1 லிட்டர்னு ஒரு பொய்ய போட்டேன். தன்னால இப்போ 1 டம்ளர் பால் வந்துருச்சா? சரி, பால் பாயசத்துக்கு தேவையான பால் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒன்னொன்னு விக்கிற விலைக்கு மனசெல்லாம் வாங்கி குழம்பு வச்சுட்டாலும் கிழிஞ்சிரும்.
அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? ஏன்டி ரெக்க கட்டி பறக்குது? பின்ன என்னக்கா, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது நாட்டுல மழை பெய்யாமலா போயிரும். அது சரி, எதுக்கு இப்ப என்ன வந்தது வராதமா ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, இது என்னக்கா வெங்காயமா? ஐயோ, வெங்காயத்தை பத்தாலா? எனக்கு 10 வெங்காயம் கூட கேட்பாள, இப்ப என்ன பண்றது? அதான் பக்கத்து வீட்டு ஸ்ரீதேவி இருக்கல்ல, அவ 2 கிலோ வெங்காயம் வாங்கி வைக்க சொன்னாட்டி. அதான் 2 கிலோ 100 ரூபாயா? என்ன அநியாய ரேட்டு பத்தியா? எக்கா என்ன சொல்ற? அன்னைக்கு எங்க அம்மா ஊர் போயிருந்தேன்ல, அங்க 4 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கக்கா. அம்மா நீ வாங்கினியாட்டி? நான் இன்னைக்கு காசு கொடுத்து வெங்காயம் வாங்கினேன். அதான் எங்க அம்மா 2 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சாங்கல்ல, அதுல 1 கிலோ ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அடி பாவி, இப்படி பிறந்த வீட்டுல ஆட்டையை போடுறியே, நீலாம் உருப்படியாட்டி? ஆட போவாங்கக்கா. எப்பாடா, நல்ல வேலை அவங்க அம்மா வீட்டுல இருந்தே வெங்காயம் கொண்டு வந்துட்டா. நம்ம வெங்காயம் தப்பிச்சுது. பக்கத்து வீட்டு வெங்காயம் தாண்டி, வேணா 4 வெங்காயத்தை அள்ளிக்க. ஐயோ, நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டேன்க்கா. தெரியும் டி, நீ ரொம்ப நல்லாளாச்சே. ஆமா, சமையல்லாம் முடிச்சிட்டியா? சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, கூட்டு வச்சு, அவியல் வச்சு, பொரியல் வச்சு, வடையெல்லாம் வச்சு சமையல் சும்மா அசத்திட்டேன் போங்க. ஆனா பாயாசம் வைக்கலாம் நினைச்சேங்க்கா. எல்லா பொருளையும் வாங்கிட்டேன் பார்த்துக்கங்க. பால் கூட வாங்கிட்டேன். முக்கியமான பொருள் இந்த ஜவ்வரிசியை மட்டும் மறந்துட்டேங்க. அப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஜவ்வரிசி இல்லாம எப்படி பாயாசம் பண்ண முடியும்? அதாமக்கா, நம்ம திருக்காரிட்ட எவட்ட கேட்டாலும் தரவே மாட்டாளுங்க. நீங்க தான் எல்லா பொருளையும் கரெக்டா வீட்டுல வாங்கி வச்சிருப்பீங்க. அதான் உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். இப்ப நீ சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வர? சுத்தி வளைச்செல்லாம் சொல்லலக்கா, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். கொஞ்சம் ஜவ்வரிசி இருந்தா கொடுங்கக்கா. கடையில கூட கேட்டு பார்த்துட்டேன் பார்த்துக்கங்க, கடைக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கக்கா. அதான் உங்ககிட்ட கேட்க வேண்டியதாய் போச்சு. நீங்க தான் எல்லா பொருளையும் வீட்டுல கரெக்டா வச்சிருப்பீங்களே. அது சரிடி, எல்லா பொருளையும் வீட்டுல வாங்கி வைக்கிறது கூட தப்பு போல. பக்கத்து வீட்டுக்காரி வந்து வாங்கிட்டு போயிருவா. இப்படி சொன்னா எப்படிக்கா? அதோ அந்த மேல இருக்க செல்ஃப்ல ஜவ்வரிசி இருக்கு, எடுத்துக்கட்டி. நீ தான் ஏழடி இருக்கியே, எடுத்துக்க. ஓ, இந்த கிண்ணத்துல இருக்க இதுவாக்கா? அதான்டி. இந்தாடி, ஒரு பவுல் ஜவ்வரிசி கொடுத்துருக்கேன். நீ என்னைக்கு ஜவ்வரிசி வாங்குறியோ அதே எனக்கா ஒரு பவுல் ஜவ்வரிசி திருப்பி கொடுத்துருணும், சரியா? எக்கா, அதான் கடைக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டானே. வேணா நான் பாயசம் போட்டு இந்த ஒரு பவுல் நிறைய உங்களுக்கு பாயசம் தந்துடவா? என்னது, நீ செய்ய போறியா? அம்மா தாயே, நீ பாவக்காய் பாயசம் செஞ்சு தந்தியா எனக்கு? என்னால சாப்பிடவே முடியல டி. வேணாம் டி, நீயே செஞ்சு நீயே சாப்பிடு. இல்லக்கா, இது பாவக்காய் பாயசம் இல்ல, பால் பாயசம் தான். நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அம்மா தாயே, எனக்கு பாவக்காய் வேண்டாம், பாயசம் வேண்டாம், பால் வேண்டாம். தயவு செய்து போயிட்டு வா. அப்புறமா ஜவ்வரிசி திருப்பி கூட கேட்க கூடாது பாத்துக்கங்க. ஜவ்வரிசி வேண்டாண்டி, நீ பாயாசத்தை மட்டும் வீட்டு பக்கம் கொண்டு வந்துடாத. அந்த பயம் இருக்கணுமாக்கும். அம்மா, அன்னைக்கு கத்திரிக்காய் பாயசம் ஒண்ணு கொண்டு வந்தாலே, அடுத்து பாவக்காய் பாயசம். இதை சாப்பிட்டு நான் பேதியில கிடந்தது பத்தாதுன்னு இப்ப பால் பாயசம் வரையா? எப்பப்பா, சமையல் கூட பண்ணிடலாம் போல. இந்த பாத்திரம் வளர்க்கிற வேலை இருக்கே, ரொம்பலாம் சிரமமா இருக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலரை கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. ஏண்டி இப்பதான் கிச்சனை கிளீன் பண்ணிருக்கேன்டி, எதுலயும் கை வச்சிடாத. அதான் இவ்வளவு அழகா இருக்காக்க கிச்சனே. நானும் யார் வீட்டு கிச்சனுக்குலாமோகோ போயிருக்கேன், ஆனா இவ்வளவு அழகா இருந்ததே இல்ல. அதுக்கு கிச்சனை ஒழுங்கா டெய்லி 2 தடவை 3 தடவை தொடக்கணும். அது சரிக்கா, உங்களோட சுத்தமா யார் இருப்ப இந்த ஊர்ல? அதான் நீங்க பாதாம் பிஸ்தாம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்பே நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களே. ஆமாடி, பாதாம் பருப்பெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்ல புரோட்டீன்ஸ் கிடைக்கும் டி. பிஸ்தா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் முந்திரி எல்லாம் கூட சாப்பிடலாம். அதான் வீட்டுல கிலோ கணக்குல வாங்கி வச்சிருப்பீங்களேக்கா. அதெல்லாம் சரிடி, நீ இப்ப இங்க எதுக்கு வந்த அத சொல்லு. உன் வீட்டுல உனக்கு கிச்சன்ல வேலை இல்லையா? எக்கா இருக்குக்கா, சமையல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கங்க. பாயசம் பண்ணலாம் நினைச்சேன். என் வீட்டுக்காரரு பாயசம் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னமோ பாயசம் சாப்பிடணும் போல இருக்கான். அதான் சரின்ட்டு பால் ஜவ்வரிசி எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டேங்க்கா. ஆனா அதுல இந்த பிஸ்தா பருப்பு போடணும் சொல்றாருக்கா. முந்திரி பருப்பு எல்லாம் வாங்கிட்டேங்க்கா. பிஸ்தாவுக்கு நான் எங்க போறது? ஐயோ, பிஸ்தா ரொம்ப விலை ஜாஸ்தியாச்சே, அதையெல்லாம் கேட்க வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? ஒரு 5-6 பிஸ்தா பருப்பு இருந்தா போதும்க்கா, கொடுங்களேங்க்கா. இருட்டி இருக்கான்னு பாக்குறேன். வந்துட்டாளுங்க வாசியில திங்கிறதுக்கு. எம்மடி, பிஸ்தா பருப்பு நேத்தோட தீந்துருச்சு, மறந்துட்டேன்டி. இதோ இந்த முந்திரி பருப்பு தான் இருக்கு, வேணா கொண்டு போய் கொடுடி, உன் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரான்னு. என்னக்கா நீங்க, முந்திரி பருப்பு என்கிட்ட இருக்கு. சரிடி, அப்ப வேண்டாட்டா விட்டுரு. ஐயா, அது எப்படிக்கா நீங்க கொடுத்து நான் வேண்டான்னு சொன்னா உங்க மனசு சங்கடப்படாது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடி, நான் சங்கடம்லாம் பட மாட்டேன். அதெல்லாம் நீங்க சங்கடப்படுவீங்க. சரி, இதையாவது கொடுங்க. உங்களுக்காக
உங்களுக்காக தான்க்கா இன்னைக்கு நான் முந்திரி பருப்பு போட்டே பாயசம் வைக்க போறேன். பிஸ்தா கேட்கறாராம், பிஸ்தா. அதானே டி, இத போட்டு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு போ. முந்திரி பருப்பு தாண்டா தரவா போற? எப்படி பிஸ்தா பேர சொல்லி முந்திரியை ஈஸியா வாங்கிட்டோம்ல. எப்பாட நல்ல வேலை பிஸ்தா கேட்டு வந்தவள முந்திரியை கொடுத்து பத்திட்டோம். தப்பிச்சோம்பா சாமி. தக்கிட்ட 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 தா. என்னத்த டீ தானே வந்து நிக்க? வேற ஒண்ணும் இல்ல டீ. அதான் வந்துட்டு இல்ல, என்ன வேணும் சொல்ல மணி. ஆமா, உன் முகத்துக்கு என்ன போடுற இப்படி முள்ள 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 முள்ளன்னு இருக்கு? அதுவா மணி, வேற ஒண்ணும் இல்ல, நல்ல நெய் ஊத்தி சாப்பிடுவனாக்கு, அதான் முகம் இப்படி முழு முழுன்னு இருக்கு. ஓ அப்படியா? அப்போ உன் வீட்டுல டெய்லி நெய் இருக்கும். ஆமா, இப்ப என்ன இதுக்கு? அப்போ ஒன்று பண்ணு, நானும் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றி சாப்பிட்லான் இருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் நெய் தாயேன், இன்னைக்கு யாரு நான் வாங்கினா திருப்பி தரேன். என்னது 1/2 லிட்டர் நெய்யா? ஆமா, 1/2 லிட்டர் நெய்யை வாங்கி என்ன செய்ய போற? பால் பாயசத்தில் ஊத்துறதுக்கு தான். ஐயா, பாயசத்துக்கு 1/2 லிட்டர் நெய்லாம் ஊத்தக்கூடாது, ஒரு 50 மில்லி ஊத்துனா போதும். அப்போ சரி, 50 மில்லி தந்துரு போதும். ஏண்டி கடையில வாங்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க? 1/2 லிட்டர் கொடு, அப்படி இல்லைன்னா ஒரு 50 மில்லியாவது கொடு. காலங்காத்தால வந்துட்டாடா உயிர் எடுக்கிறதுக்கு. இந்தாடிமா நெய், வரும்போதே கையை நீட்டிக்கிட்டு வந்துரு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் நெய். என்னைக்கு நான் நெய் வாங்குறேனோ அன்னைக்கு உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். மறக்காம திருப்பி கொடுத்துடணும், சரியா? நெய் வாங்கினா தானே திருப்பி கொடுக்கணும். நானாவது நெய்யாது வாங்குறதாவது. என்னைக்கு வாங்குறேனோ அன்னைக்கு திருப்பி தந்துடுறேன். நெய் நெய் நெய், இது ஓசியில் வாங்கின நெய். நெய் நெய் நெய், இது பக்கத்து வீட்டுல வாங்கின நெய். என்னடி சின்ன பொண்ணு காலங்காத்தால வந்திருக்க? எக்கா எக்கா, ஒரு சிலிண்டர் இருந்தா தாங்கக்கா, வீட்டுல மாட்டிக்கிறேன். மணி 10 போது, இன்னுமாடி சமைக்கல? சமையல்லாம் முடிச்சிட்டேங்க்கா. பாயாசம் வைக்கணும்னு சொல்லி எல்லா பொருளையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் முடிஞ்சு போச்சு. அதான் உங்க சிலிண்டர் தூக்கிட்டு போலான்னு பார்த்தேன். ஐயோ, என்கிட்ட இன்னொரு எம்டி சிலிண்டர் தானே இருக்கு, எக்ஸஸா கேஸ் இல்லையேடி. இப்போ என்னக்கா பண்றது? பாயசத்துக்கு வரை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன்று பண்ணுங்க, உங்க சிலிண்டர் மாட்டிருக்கீங்களா, அதை எடுத்து தாங்கக்கா. நான் வீட்டில் போய் பாயசம் போட்டு அப்படியே திருப்பி தந்துடுறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு போனேன். நாளைக்கு கொண்டு வந்துடுவேன்க்கா. என்ன 2 மாசம் ஆச்சு, இன்னும் கொண்டு வரல. கடைசி எம்டி சிலிண்டர் தானே கொண்டாந்து போட்டேன். ஆமாக்கா, சிலிண்டர் தீர்ந்து போச்சு, அதான் எம்டியா கொண்டாந்து தந்தேன். ஃபுல்லா அன்னைக்கு தாண்டி மாட்டியிருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. இப்போ நீங்க தாரீங்களா தள்ளியா? இப்போ உனக்கு என்னடி பண்ணணும்? பாயசம் போடணும், அவ்வளவுதானே. கொண்டா, இங்க வச்சே போட்டு தரேன். அப்படியாக்கா? ஏன் நான் போட்டுக்கிறட்டுமாக்கா? எதுக்கு என் கிச்சனை குப்பைக்குழி மாதிரி ஆக்கி போட்டு போறதுக்கா? நானே போட்டு தரேன், கொண்டா. எல்லா பொருளையும் காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டேன். பாலெல்லாம் பாயசம் போடாம வச்சிருந்தா கெட்டு போயிடாது. அதான்க்கா எடுத்துட்டு வரேன். இதோ எம்மடியோ, இவகிட்ட சிலிண்டரை கொடுத்துட்டோம்னா போச்சு. கிச்சன்ல சமைக்க வச்சுட்டோம்னா கிச்சனும் நாரி போகும். பேசாம நாமளே செஞ்சு கொடுத்துட வேண்டியதான். ஏய், கேஸ் கேட்டதுனால இப்போ பாயசம் போட்டே தராங்க. நான் போட்டுக்கிறேன்னு சொன்னதுனால தான் வேணாம் நானே போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. எப்படி என் சாமர்த்தியம்! இப்படிதான் பாயசம் போடணுமாக்கா? அடி பாவி, எப்படி பாயசம் போடன்னு தெரியாமலே எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டியோ? நான் எங்க வாங்கினேன், எல்லாம் ஆட்டையை தானே போட்டேன். ஆமாக்கா, நான் கூட கத்திரிக்காய் பாயசம் அப்புறம் பாவக்காய் பாயசம் போடுற மாதிரி நினைச்சேன். ஆனா இந்த பாயசம் வேற மாதிரி போல. அடி பாவி, கத்திரிக்காயிலையும் பாவக்காயிலும் பாயசம் ஒன்னால மட்டும்தாண்டி போட முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. எனக்கு தெரிஞ்ச பாயசம் பருப்பு பாயசம், பால் பாயசம், இவ்வளவுதான். சரிக்கா, என் கத்திரிக்காய் பாயசம் அளவுக்கு டேஸ்ட் இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கீங்க. சரி, நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு வேணா கொஞ்சம் கோதிக்கோங்கக்கா. அதெல்லாம் எனக்கு அப்பவே எடுத்தாச்சு, போயிட்டு வா. ஓசியில பாயாசம். நான்லாம் யாருக்கிட்ட எந்த பொருள் ஒரு சொட்டு ஓசி வாங்க மாட்டேக்கா. நீ தானம்மா வாங்கவே மாட்டம்மா. ஐ நோ வெரி வெல் அபவுட் சின்ன பொண்ணு. ஓகேடி, போயிட்டு வா. என்னடி சின்ன பொண்ணு பாயசம் குடிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி பண்ண? காசே செலவில்லாம பாயசம் குடிக்கிற? யோ, பாயசம் குடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா காசெல்லாம் வேண்டாம், மண்டையில மூளை இருந்தாலே போதும். அதுவும் நான் போடவே இல்லை, பக்கத்து வீட்டு ராணியக்கா தான் போட்டு கொடுத்தாங்க. பொருள் எல்லாம் ஏத்த வீட்டுல, அந்த வீட்டுல, இந்த வீட்டுலன்னு வாங்கிட்டோம்ல. ஐயோ, இதை பார்த்தா எனக்கும் குடிக்கணும் டீ, கொஞ்சம் குடேன் டீ. தாராளமா இருக்கு, எடுத்து குடியா. பாயசம் எப்படியா இருக்கு? சும்மா சூப்பரா இருக்குடி. அதான் நீ போடலையே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேம்லாம் பார்க்கலாம். பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.